இந்த நாளிலும் கூட மோசே கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட காரியங்களை குறித்து, ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கலாம். மோசே தேவனிடத்தில் இருந்து 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வர தாமதமாகின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. அதை வணங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது தேவ கோபம் ஜனத்தின் மேல் எழும்பியது. தேவன் மோசேயிடம், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் என்று சொல்கின்றார். யாத்திராகமம் 33:5 விட நாம் வாசிக்கின்றோம். உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லி மோசே தேவனிடத்தில் மனதுருக்கமான ஒரு ஜெபத்தை வேண்டிக் கொள்கின்றார். யாத்திராகமம் 33:13 கூட வாசிக்கின்றோம். அப்பொழுது கர்த்தர், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி அவர்களை நினைத்தருளுகின்றார். ஜனங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டனர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாமும் கூட மோசையை போல ஜெபிப்போமா? பிரியமானவர்களே, அந்த தம் ஜனத்திற்காக மன்றாடி ஜெபித்த மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக எவ்வளவாய் அவர் மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கின்றார். அழிவிலிருந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றார். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே எத்தனையோ விதமான பாவமான காரியங்களுக்குள்ளே ஜனங்கள் இன்றைக்கு உழந்து பாவ சேற்றுக்குள்ளே கிடக்கிறார்கள். பிரியமானவர்களே, மோசையை போல நாமும் கூட ஜெபிப்போமா? இஸ்ரவேல் ஜனங்களை மோசே ஜெபித்த போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தார் அல்லவா? அதே போல இன்றும் கூட நாமும் கூட இப்படிப்பட்ட பாவ சேற்றுக்குள்ளே கிடக்கிற மக்களுக்காக, நம் தேசத்தின் மக்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் நபர்களுக்காக, எத்தனையோ பிள்ளைகள், ஒரு குடும்பத்துல ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்கள் பாவத்துக்குள்ளேயே வேண்டாத போதை வஸ்துகளுக்குள்ளே, இச்சைகளுக்குள்ளே ஒருவேளை அவர்கள் தங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பினபடி ஓடிக்கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட மக்களுக்காக கூட நாம் திறப்பிலே நின்று நாம் மனம் கசந்து நாம் அழுது நம் மோசையை போல நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் இப்படிப்பட்ட குடும்பத்தின் பிள்ளைகளை, தேசத்தின் பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் பாதுகாப்பார். தேசத்துக்குள்ளே ஒரு பெரிய அமைதி உண்டாகும் அல்லவா? பிரியமானவர்களே, இன்றைக்கு தேசம் பெரிய ஒரு பாவத்துக்குள்ளே உழன்று போய் கிடக்கிறது. எத்தனை வாலிப உள்ளங்கள் இன்றைக்கு பாவ சேற்றுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். பிள்ளைகள் மனம் திரும்புவதற்கு இல்லாதபடி, தன் விருப்பப்படி, தன் இஷ்டப்படி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள். அப்படியாக இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்தின் வாலிப பிள்ளைகளுக்காக, இளம் வாலிப பிள்ளைகள் திசை மாறி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக கூட நாமும் கூட மோசையை போல நாமும் செபிப்போமா? பிரியமானவர்களே, மனம் திரும்புதலுக்காக நாமும் கூட இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரே. ஒரு தனிப்பட்ட நபருக்கோ, தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்கோ, ஒரு குடும்பத்தின் நபருக்கோ நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நிச்சயமாக பாவத்தின் சேற்றுக்குள் இருந்து பிள்ளைகளை தூக்கி எடுத்து நிறுத்துவார். நாமும் கூட அப்படியாக ஜெபிப்பதற்கு நாம் மறந்துவிட வேண்டாம். பிரியமானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கூட, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை கெட்ட பழக்க வழக்கத்துக்குள்ளே சென்று, ஒருவேளை போதை வஸ்துக்களுக்குள்ளே சென்று, ஒருவேளை அது நிமித்தம் அருகாமையில் உள்ள குடும்பத்தின் பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கலாம். அவர்களுடைய குடும்பத்துக்காக கூட நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கலாமே. பிரியமானவர்களே, ஒரு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர்களுக்காக ஜெபித்தார், கர்த்தர் அந்த ஜனங்களை நினைத்தாரே, அதே போல நாம் கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம் தேசத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதன் மூலம் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம் குடும்பத்தின் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்கள். தேசம் ஒரு அமைதியை காணுமே, குடும்பத்தின் பிள்ளைகள் ஒரு அமைதியை காண்பார்களே. நாமும் கூட அர்ப்பணிப்போமா? பிரியமானவர்களே, அப்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட ஜெபிக்க மறவாதீங்க பிரியமானவர்களே. அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். உங்களையும் சந்தோஷப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.